வெல்கம் பேக் டு தி ஷோ டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து டுடே ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பிக் பாஸ் தாங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதுலேயும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த சீசன் முடிய போகுது அப்படின்றனாலேயே வாரம் வந்து யார் எலிமினேட் ஆகி வெளில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுமே ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து போன வாரம் வந்து பிரஜன் தான் வந்து வெளியே போயிருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து கனி வெளில போயிருவாங்க, பார்வதி வெளியில போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பிரஜன் வந்து வெளியில போயிட்டாரு. ஸோ சும்மாவே வந்து அதுக்கு முந்தின வாரம் பிரஜன் வந்து காரில் அனுப்பி விடுறதுக்கே வந்து சாண்ட்ரா அந்த அளவுக்கு அழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிடுச்சு. பட் அதே மாதிரி இந்த தடவை அவர் வெளியவே போயிட்டார் அப்படின்னா சாண்ட்ரா சும்மாவா இருந்திருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி முன்னாடியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி முக்கியமாக பிரஜன் வெளில போகிறப்ப இவங்க அவங்களுக்கு முன்னாடி வெளில ஓடி அதுக்கப்புறம் பிரஜன் தான் வந்து இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூட நிற்கிறப்பயுமே வந்து சாண்ட்ரா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் சேதுபதியும் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த வாரம் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவோட லவ் சீன்ஸாக போயிருச்சு. இவங்க ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்துறதுக்காக பிரஜனோட ஃப்ரெண்டா விஜய் சேதுபதி மாறி ஸோ அவங்க ரெண்டு பேத்து கூட தான் பேசிட்டு இருப்பாரு. லாஸ்ட்ல ஷோவை முடிக்கணும், தயவு செஞ்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேத்தையும் அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இந்த வாரம் யார் வெளியே போக போறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் வந்து இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த வாரம் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு வந்து ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் எப்படி நடந்திருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது பேப்பரில் வந்து ரெண்டு பேர்த்தோட நேம் எழுதணும். ஸோ அந்த பேப்பரை எழுதுனதுக்கு அப்புறமா அதை கசக்கி வந்து மெயின் டோருக்கு வெளில வந்து போற்றணுமா. ஸோ இதில் அதிகமாக ரம்யாவோட பேர் தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இதனால இந்த வாரம் ரம்யா போறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் தயவு செஞ்சு வந்து ஆதிரையை அனுப்பிச்சிருங்கப்பா, ஏன் ஆதிரையை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ரிலீஸ் ஆன ப்ரோமோலையும் வந்து ஆதிரை கமருதீனோட ஃபைட் எல்லாமே செம்ம ஃபயரா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆன ப்ரோமோல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் ப்ரோமோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதிரையை வந்து விட்டுருவோம், அப்புறமா பேசலாம். இப்போ வந்து அரோரா கிட்ட வருவோம். என்னன்னா அரோராக்கும் கமருதீனுக்கும் தான் செம்ம சண்டை. இவங்கள மாதிரி லவ் பேர்ட்ஸ் பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஃபுல்லாகவே பார்வதி சைடு வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால கமு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அரோராவும் வந்து இப்போ எனக்கு கமருதீனும் வேணாம், பார்வதியும் வேணாம், கமருதீனே வேணாம் அப்படின்றப்போ நான் பார்வதி கூட சண்டைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. நம்ம கமருதீன் வந்து துஷாரை வச்சு அரோராவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகி வந்து கத்தியிருப்பாங்க. ஸோ இதுக்காக அவர் வந்து வெளில போயிட்டாரு. ஸோ வெளில போன ஒரு போட்டியாளரை வச்சு அரோரா செம்ம கோவமா வந்து கமருதீன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கமருதீன் வந்து நீ தானே சொன்ன இந்த மாதிரி துஷார் வெளில போயிட்டா நான் ஞாபகம் கூட வச்சுப்பானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பேசுன அப்படின்னு சொல்ல உடனே அரோராக்கும் வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் குத்தி இவர் வந்து நீ சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பிக் பாஸ் வீட்டை ஒரு பெரிய ரணகலமாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த சண்டை என்ன ஆச்சு, ஒரு வேளை கமருதீன் வந்து திரும்பி போயிட்டு அரோராவை சமாதானப்படுத்திடுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இப்போ ரொம்பவே டவுன் ஆயிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் பார்த்துப்பேன், இதுக்கப்புறம் செம்மையாக கேம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஃபார்ம் வந்தாங்க. பட் திரும்பியுமே வந்து இப்போ கமருதீன் கூட ஏற்பட்ட சண்டைனால ரொம்ப சோகமாக ரொம்ப அழுது டிப்ரெஸ்ல போயிட்டு பிக் பாஸ் கிட்டலாம் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ்ட்ட வந்து இந்த மாதிரி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரியும் சில வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்த ப்ரோமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆதிரை கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வர்சஸ் கமருதீன் அப்படின்னு அவங்க சண்டை தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்னன்னே தெரிலங்க, ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் என்னப்பா சண்டை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தாலுமே இந்த எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஆதிரை கமருதீனுக்குள்ள தான் வந்து சண்டை போயிட்டு இருக்கு. முக்கியமாக நீ எல்லாம் 3வது வாரமே எலிமினேட் ஆகி வெளில போயிட்டா உன்னெல்லாம் யார் திரும்பி கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து கமருதீன் செம்மையா ஆதிரையை வச்சு செஞ்சுட்டாரு. முக்கியமா இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை காரணமே ஆதிரை தான். ஏன்னா அரோரா வந்து ஆதிரை தான் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கமருதீன் வந்து ஆதிரையை வந்து செம்மையாக வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கானா வினோத் அவருக்கும் ஆதிரைக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமருதீனும் ஆதிரையும் வந்து சண்டை போட்டிருக்க நேரத்தில் நம்ம கானா வினோத் என்ட்ரி கொடுத்து ஸோ அவரும் ஆதிரை கூட வந்து சண்டை போட்டு அந்த இடத்துல வந்து செம்ம ஃபன்னான சில விஷயங்களும் வந்து நடந்துருச்சு. மேபி அவங்க சீரியஸாக சண்டை போட்டாங்க, பட் நம்ம பார்க்குறப்போ வந்து செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு உள்ள கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா வந்து பேசியிருப்பாரு. அதே மாதிரி தான் வந்து கானா வினோத்தும் வந்து சொல்லியிருப்பாரு, எப்போ பார்த்தாலும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட சண்டை எப்படி முடிய போகுது, என்னதான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த சாட்டர்டே சண்டேல இந்த ஃபேமிலி ஃபுல்லாக பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வச்சு செஞ்சாலும் அடுத்து திரும்பியும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திரும்பி சண்டை தாங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து கேம்காக சண்டை போடுறாங்களோ இல்லையோ ஆதிரை அரோரா கமருதீன் பார்வதி இந்த லவ் கண்டென்ட்டுக்குள்ள ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சீசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமாக இந்த வாரம் யார் வெளில போனால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.